மகா சிவராத்திரி என்ன செய்யலாம், எப்படி வணங்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு மேச்சேரி பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆதி குருநாதர் தம்புரான் சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் வழிபாடு செய்வதற்காக அடியேன் வருகிறேன். குள்ளமடையானூர் கிராமத்துக்கு உட்பட்ட பெரியகாண்டியம்மன் கோவிலில் நான் 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அந்த ஊர்வலத்தில் தான் இருப்பேன். 2ஆம் கால பூஜை இரவு 12 மணிக்கு திருப்பூர் சோலாபுரியம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடுவதற்காக வந்துடுவேன். இந்த இரவை விரதம் கடைபிடிப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரே கோவிலில் ஒரு சிவராத்திரியை அனுபவிப்பது தான் மிக சிறப்பு. இந்த வருடம் மகா சிவராத்திரி வேதிபாதம் நாம யோகத்துடன் வருகிறது. மாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசையில் திதி தர்ப்பணம் செய்தால் 10,000 வருடங்கள் பிதர்களுக்கு திதி கொடுத்த பலன் கிடைத்து அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. மகா சிவராத்திரி என்ன செய்யலாம், எப்படி வணங்கலாம், என்ன செய்யலாம், என்ன செய்ய வேணாம். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த ஆண்டு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இது எதுவும் பிளான் பண்ணி நம்ம பேசுகிற விஷயம் இல்லை. இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மிக அருமையான ஒரு நாள், சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீக்கிறதுக்காக இறைவன் ஒரு நாள் ஒதுக்கியிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இறைவன் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாள் அதுதான் மகா சிவராத்திரி. இப்போ நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்குறீங்க, அவர் ரொம்ப கோபமாக இருக்கார், இல்லை ரொம்ப ஏதோ ஒரு வருத்த நிகழ்வாக இருக்காருன்னு வச்சுங்களேன், நீங்கள் அவர்கிட்ட போய் எதுவும் கேட்க முடியாது. ஒரு சுகமான இடத்துல போய் என்ன கேட்பீங்க? ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல கேட்கும் பொழுது கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள விருப்பப்படுவான். இறைவன் இந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்றாலும் இந்த நாள் இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நாள். அவர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்போது அவரும் குடும்பஸ்தன் தானே, அதனால் அவருக்கும் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் வேணும் இல்லையா? அதான் மகா சிவராத்திரி. அந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரியானது 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு மேச்சேரி பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆதி குருநாதர் தம்புரான் சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் வழிபாடு செய்வதற்காக அடியேன் வருகிறேன். அதே போல் இந்த மகா சிவராத்திரிக்கு ரொம்ப எனக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. என் குருநாதர் தம்புரான் சுவாமிகள் அவர்கள், தம்புரான் சிவபாக்கியர் அவர்கள் ஜீவசமாதி அடைந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. 2018ஆம் ஆண்டு அவர் ஜீவசமாதி அடைந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வருடம் முடிந்து 8வது வருடம் துவக்கத்தில் குருநாளாக ஆரம்பிக்கிறது. என்னுடைய குருநாதர் பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். என் குருநாதர் எல்லோருக்கும் அருளாசி புரிவாராக. எம்பெருமான் கருணையில் சிவனோடு கலந்த 2.5 கலந்த என் குருநாதர் சிவபெருமானுடைய அருளோடு சேர்ந்து நம் அனைவருக்கும் அருள் புரிந்து நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பாராக. 3 மணிக்கு பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆதி குருநாதர் தம்புரான் சுவாமிகளுக்கு மாலை மரியாதைகள்லாம் செய்து குரு வணக்கம் செய்துவிட்டு அங்கிருந்து நம்ம குள்ளமடையானூர் கிராமத்துக்கு உட்பட்ட என்னுடைய பிறந்த கிராமத்துக்கு உட்பட்ட பெரியகாண்டியம்மன் கோவிலில், சின்னன் பெரியகாண்டியம்மன் கோயில்னு நாங்கள் சொல்லுவோம், பொன்னர் சங்கர் கோவிலில் சுவாமி புறப்பாடு இருக்கிறது. அங்கே நான் பிறப்பதற்காக என் தந்தையார் ஒரு ஐம்பொன் சிலை செய்து வைத்தார். குண்டுடையா கவுண்டன் சிலை செய்து வைத்தார். அந்த சுவாமி குண்டுடையா கவுண்டன் ஊர்வலமாக வருகிறார். தாமரை நாச்சியார், குண்டுடையா கவுண்டர், சின்னண்ணன், பெரியண்ணன், தங்கால் இவங்கெல்லாம் ஊர்வலமாக வர்றாங்க. ஸோ இந்த ஊர்வலத்தை ஒரு 5 மணிக்கு நம்ம துவங்க இருக்கிறோம். நம்ம அங்கே சிறப்பாக வருடம் இப்போ நம்மளே சிறப்பாக செய்கிறோம். இந்த வருடமும் ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறோம். நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துடுங்க. நம்ம சிவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சிவராத்திரினே தெரியாத ஒரு காலகட்டம்.
மகா சிவராத்திரினா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் அந்த சுவாமியோட உட்காந்து போவேன் வருவேன். என்னை அறியாமலேயே பல இரவுகள் நான் விழித்திருந்திருக்கிறேன். இயற்கை வந்து என்னை அறியாமையே பல நாள் வந்து என்னை தன்னோடு வைத்திருந்திருக்கிறது. அதனுடைய பிரதிபலன் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மகா சிவராத்திரினால நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். நான் 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அங்கே குள்ளமடையானூரில் அந்த ஊர்வலத்தில் தான் இருப்பேன். 8 மணிக்கு மேலே கிளம்பி முதல் கால பூஜை அங்கே முடித்த பிறகு 2ஆம் கால பூஜை இரவு 12 மணிக்கு திருப்பூர் சோலாபுரியம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடுவதற்காக இங்கே வந்து திருப்பூர் வந்துடுவேன். இரவு 12 மணிக்கு பூஜைக்கு திருப்பூரில் சோலாபுரியம்மன் மாதேஸ்வரருக்கு காசியிலிருந்து அடியன் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமான சுவாமி மாதேஸ்வரருக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் வந்து நான் கலந்து கொண்டு எம்பெருமான் அருள் பெற இருக்கிறேன். இந்த 3 இடங்கள்லையும் நம்மளை சந்திக்கிறவங்க தாராளமாக வந்து சந்திக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்கு போயிருங்க. நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு போங்க. இரவு உணவை தவிர்த்துருங்க. இந்த கோவிலில் வந்து இந்த அன்னதானம் பண்ணி மகா சிவராத்திரிக்கு சாப்பாடு போடுற ஒரு நிகழ்வெல்லாம் இப்போ நான் நிறைய பார்க்குறேன். அன்னதானம் செய்வது தவறல்ல, ஆனால் இரவு சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த நாளோட நோக்கம் அல்ல. அதனால் முடிந்த வரைக்கும் அந்த இரவை விரதம் கடைப்பிடிப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விரதமாக இருந்துருங்க. முடியாத அளவுக்கு இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சது அப்படின்னா முடியும் வரை இறைவனை சரியாக வணங்க பாருங்கள். அதே போல் நீங்கள் வந்து நான் பார்க்குற இந்த ஒரே நேரத்தில் 8 கோயில் போகிறவங்க 10 கோயில் போகிறவங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு மினிமம் ஒரு 2 கோவில் 3 கோவில் அந்த மாதிரி நீங்கள் போகிறதுங்கிறது நல்ல விஷயம். மொத்தம் 4 கால பூஜை 4 கோயிலில் பார்க்குறது நல்ல விஷயம். சும்மா ஜஸ்ட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக உள்ளே போயிட்டு வர்றது நம்ம ஆத்ம திருப்தியே ஆகாது. வருடம் மகா சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் 4 கோயில்கள் போகிறதும் இல்லை ஒரே கோவிலில் ஒரு சிவராத்திரியை அனுபவிப்பது தான் மிக சிறப்பு. என்னை கேட்டிங்கன்னா ஒரு கோவிலில் சிவராத்திரியை அனுபவிப்பது மிக மிக சிறப்பு. இல்லை ஒரே கோயிலில் வந்து நான் அபிஷேகம் பார்த்துட்டேன், நான் வந்து 4 கோவிலில் பார்க்குறேன்னா 4 கால பூஜையை 4 கோவில்களில் பார்க்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரே கோவிலில் நீங்கள் எந்த கோவிலுக்குள்ளே போகிறீங்களோ அந்த கோவிலிலேயே மகா சிவராத்திரியை நிறைவு செய்துவிட்டு வருவது மிக மிக சிறப்பு. 2 கோவில்கள் வழிபடுவதும் சிறப்பு. 2 கோயிலுக்கு மேலே ஒரு நாள் வழிபடுவது என்பது சிறப்பல்ல. இந்த வருடம் மகா சிவராத்திரி வேதிபாதம் நாமயோகத்துடன் வருகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாள் முழுவதுமே வேதிபாதம் நாமயோகம் இருக்கிறது. அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவே நீங்கள் வந்து பகலில் அன்னதானம் செய்யலாம். நீங்கள் வந்து பகல் முழுவதும் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். இந்த வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி ராகு, அவயோகி சுக்கிரன். இந்த வேதிபாதம் நாமயோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இறைவனுக்கு பால் வாங்கி கொடுக்கறது, தேன் வாங்கி கொடுக்கறது, பன்னீர் வாங்கி கொடுக்கறது, பூக்கள் வாங்கி கொடுக்கறது, இறைவனுடைய அலங்காரத்திற்கு மலர்கள் நிறைய வாங்கி மாலைகள் மலர்கள் என எம்பெருமானே ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். வேதிபாதம் நாமயோகத்துக்கு இப்போ சதயத்திலே ராகு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் வந்து விடுகிறது. உத்திராடம் சூரியனின் நட்சத்திரத்தில் தான் இந்த மகா சிவராத்திரியானது நிகழப்போகிறது. அதில் யோகாதிபதி ராகுவாக வர்றார். நீங்கள் வேதிபாதம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள், மகேந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள், திருதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள், இவர்களெல்லாம் நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த இரவு ஈசனோடு இருங்கள். அடுத்த வருடம் மிக நல்ல வருடமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேதிபாதம் நாமயோகத்தில் வரக்கூடிய ஒரு சிவராத்திரியாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பாக வேதிபாதம் நாமயோகத்தில் சிவராத்திரி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ராகு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களா? இந்த நைட் நீங்கள் வந்து ஒரு சித்தர் ஜீவசமாதியிலேயோ அல்லது ஜீவசமாதி இருக்கின்ற சிவபெருமான ஆலயங்களிலேயோ அல்லது பாடல் பெற்ற ஸ்தலங்களிலேயோ அல்லது சிவபெருமான ஆலயங்களில் எம்பெருமானோடு இருக்க வேண்டும். அங்கே போயிட்டு ஊர் நாயமெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றக்காக உட்காந்து பக்கத்து வீட்டு பாமாவை பார்த்தியாக்கா, நேற்று தங்கம் இவ்வளோ விலை விற்கிலே 1/2 பவுனுக்கு தோடு எடுத்துருக்குறா, எங்கே தான் புருஷன் சம்பாதிக்கிறானோ தெரியல அப்படின்னு போய் அங்கே போய் பொறணியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா
எம்பெருமான் நாமத்தோடு இருக்கணும். ஒரு சிவபுராணம் பாடுங்க, ஒரு சொற்றுணை வேதியன் பாடுங்க, ஒரு வேயுரு தோழி பங்கன் விடமுட கண்டன் அந்த பாடலை பாடுங்க. அதே போல் எத்தனையோ தேவாரங்கள் இருக்கிறது, எத்தனையோ திருவாசகங்கள் இருக்கிறது. காதலாக்கி கசைந்த கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பவன் அப்படின்னு பாடுங்க. இறைவனை பாடுங்க. பாடி 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 சுந்தரர் அவர் என்ன கேட்டார்? ஏன்னா ஒரு சொத்துலாம் எழுதி கொடுல அப்படின்னு கேட்டார். இல்லை என்னை பற்றி பாடு, தமிழால் பாடு அப்படின்னார் இல்லையா? தமிழால் பாடுங்க. உங்களுக்கு பாடவே தெரியலன்னா கூட அப்படியே ஒரு புக்கு வாங்கிட்டோ இல்லை செல்ஃபோனில் போட்டிங்கன்னா வந்துடுது. சொற்றுணை வேதியன்னு செல்ஃபோனில் போட்டிங்கன்னா வந்துடும். அப்படியே அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக, ஏன்னா நமக்கு தான் ரெகுலர் பழக்க வழக்கமே இல்லாமல் போயிடுச்சே. அப்படியே அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க? சொற்றுணை வேதியன் சோதியானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொலை, கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லை கட்டி கடலில் இறக்குனாலும் சிவபெருமான் மேலே கொண்டு வந்துடுவார் அவரை முறையாக வழிபட்டா. உண்மையாலுமே திருநாவுக்கரசர் மேலே வந்திருக்கிறார். அதில் இந்த மாசில் வீணையும் பாட்டு அண்ணாதுரணம் தான் சொல்லுவார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கான். இந்த பாட்டு எப்போ தெரியுமா அவர் பாடினார்? சுண்ணாம்பு குலையில் வச்சு அவர் வேக வைக்கிறாங்க, அப்போ பாடிக்கிட்டு இருக்கார். இருந்தால் மாசில் வீணையும் மாலை மதியமும். மாலை மதியம்னா என்னங்க? இரவு. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கான் அவருக்கு. எங்கே? சுண்ணாம்பு குலையில் வச்சு வேக வச்சுக்கிட்டு இருக்கான் ராஜாவுக்கு அவருக்கும் பெரிய சண்டை வந்துடுது. அதில் வந்து திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவபெருமானே எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம பெரிய ஸ்டோரி அதை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அதில் சரி ஓகே, உன் சிவபெருமான் இருக்கிறது உண்மையாக இருந்தால் கொண்டே கல்லை கட்டி கடலில் இறக்குங்கடா, மேலே வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ தான் சொற்றுணை வேதியன் 10 பாட்டு கடல்லேருந்து மேலே வந்துடுறாரு. இந்தாலும் ஏதோ பெரிய சாமியாராக இருப்பான் போல இருக்க, ஏதோ ஜூ மந்திரக்காளி போட்டிருப்பான் போல இருக்குது, சுண்ணாம்பு குலையில் வச்சு வேக வைங்கடா அப்படின்னு. உள்ளே போகும்போது தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும். பார்த்தீங்களா? இளவேனில் காலம் மாதிரி இருக்காம அவருக்கு. எப்படி இதெல்லாம் மோசு வண்டரை பொய்கையும் போன்றது. பொய்கை மாதிரி ஊற்றுதான் தண்ணி. ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு. எல்லாம் உன் நிழலில் நான் இருக்கேன்ல சிவபெருமானே, உன் நிழலில் நான் இருக்கப்பா, எனக்கு எல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னோடனே சுண்ணாம்பு குலையிலேருந்து மனுஷன் உயிரோடு இருந்துச்சு வெளியில் வர்றார். இது அத்தனையும் அங்கே கங்கை பாய்கிறது, அங்கே இளவேனில் காலமாகிறது, அங்கே சந்திரன் குளிர்ச்சி கொடுக்குறான், அங்கே எம்பெருமான் கருணை பொழிகிறான். அந்த கருணை பொழிந்து இங்கே எம்பெருமான் கருணையில் அப்படியே அழகாக எந்திரிச்சு மேலே வர்றாரு. அந்த சாக்கியராக இருந்த அந்த ராஜா இவரோட பேரை கேட்டு சாக்கியராக இருந்த அந்த அரசன் இவருடைய சிவபெருமான் இவனுக்கு மேலே செலுத்தின கருணையெல்லாம் பார்த்து அவரே சிவபக்தனாக மாறுகிறார். இறைவனை வணங்கினால் இப்படி வணங்க வேண்டும். அங்கே கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு என் புருஷன் பண்ணுறது சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரி பண்ணுறது சரியில்லை, என் மேனேஜர் பண்ணுறது சரியில்லை, அவன் பண்ணுறது சரியில்லை, இவன் பண்ணுறது சரியில்லைன்னா யோசிச்சு பார்ப்பார். ஓ, இவன் பண்ணுறதுமே சரியாக இருக்காது போல இருக்குது, சரி சரியில்லாமையே போட்டுவான் வாழ்க்கைன்ட்டான்னு வச்சுங்க. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதுவாகவே ஆக கடவாய், இதுதான் இறைவனுடைய திருநாமம். இனி எதுவாக அப்படியே ஆகட்டும்ட்டு போயிடுவார். நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே உங்களால் புரணி பேசாமல் இருக்க முடியல, கோயில் பக்கமே போகாதீங்க. இல்லைங்க, அங்கே போய் நம்ம வாயெல்லாம் அடக்க முடியாதுங்க. நான் இந்த இதில் சொல்லுவானே, நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் சும்மா இருக்காதுன்னு. அந்த மாதிரி என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சும்மா வீட்டிலே இருந்துடலாம். அங்கே போய் சிவபெருமானெல்லாம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கப்படாது. நம்ம கோயிலுக்கு போனோமா, அங்கே எதுக்கு போயிருக்கோம்? நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு போயிருக்கோம். ஏன் தெரியுமா? கோயிலுக்கு போகிற நிறைய பேர்த்துக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அங்கே போய் நீங்கள் யாரும் வாழ்க்கை மாறணுன்னே வேண்ட மாட்டேங்கிறீங்க, நினைக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே யாரையா போய் சந்திச்சா நலம் விசாரிச்சுட்டு இருக்கிறது. கோயிலில் யாராவது ஒருத்தர், எல்லா கோயிலுக்கும் யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்த சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். கடிவாளம் கட்டிய குதிரை போல நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், அது நன்றாக இருக்க வேண்டும், அது எம்பெருமானாக இருக்க வேண்டும். அப்படியே போய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு அப்படியே நீங்கள் அப்படியே உசுரே அப்படியே உள்ளே போய் உருகிடணும். அதுதான் எம்பெருமான் கருணை. ஒரு கோயிலில் போய் உட்காந்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்னவெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, அங்கே சிவபெருமான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் லோனு கேட்டு போகிறோம், ஐயா 2 கோடி லோன் கேட்டு போகிறோம். நேராக போனவுடனே பேங்க் மேனேஜர் கம் கியர், ஒரு 2 கோடி லோன் கொடுக்க அப்படின்னு அவர் என்ன கேட்டேன், 2 கோடி லோன் கொடுக்க, என்ன கேட்டேன், 2 கோடி லோன் கொடுக்க, எதுக்கு நான் உனக்கு லோன் கொடுக்கணும் கேட்பாங்களா மாட்டாங்களா? ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கய்யா, இப்போ நான் ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்,
இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு வந்து நான் இப்படியெல்லாம் ஐடியா வச்சுருக்கேன், தமிழ்நாடு பூரா நான் வந்து பிரான்ச்சஸ் கொடுக்க போகிறேன், இதில் வந்து இவ்வளோ வந்து தயாரிப்பு செலவாகும், இவ்வளோ வந்து மக்களுக்கு போய் சேரும், இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவ்வளோ கிடைக்கும், இதில் வந்து சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், ஸோ இதை வந்து பெரிய லெவல் பண்ணுறதுக்கு எனக்கு லோன் வேணுங்கய்யா, நான் இந்த தொழிலை இந்த இடத்துல பண்ணுறேன். ஸோ ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோடு நான் போய் ஒரு பேங்க் மேனேஜர் முன்னாடி உட்காந்தோடனே அவர் என்னை கூப்பிட்டு என்ன கேட்டேன் அப்படின்லாம் கேட்க மாட்டார். வாங்கி ப்ராஜெக்ட்லாம் படித்து பார்த்து ஓகே சார் எப்போ லான்ச் பண்ணுறீங்க, என்ன விஷயம், அடுத்து என்ன, உங்கள் சிபில் என்ன, ஐடி என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தானே நமக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் சிவபெருமான்கிட்ட போகும்போது நீங்கள் எந்த விதமே இல்லாமல் சும்மா போய்ட்டு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நான் சீக்கிரமாக பணக்காரனாக இருந்தோம், எப்படி ஆவணலாம் தெரியாது, ஆனால் நான் ஆயிடணும். இது தாங்க பல பேர்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. எப்படி ஆகின்றோம் எனவே தெரியாது, ஆனால் நான் கோடீஸ்வரனாக மாற வேண்டும், என் பிரச்சனையெல்லாம் நீ ஒரே நாளில் தீர்த்தரணும், ஒரே கல்லோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடணும். நம்ம இவர் சொல்லுவார் விவேக்கோட ஒரு படத்தில், ஒரே கல்லோ அவ்வளோதான், அதில் ஒரு கல் போட்டவுடனே நாளை காலையில் எல்லாமே சால்வ் ஆயிடணும், கல்லை தூக்கி தலையில் தான் போடணும். அப்படி ஒரே கல்லெல்லாம் எதுவும் சால்வெல்லாம் ஆகாது, விடியறதுக்குள்ளே ஜி பூம்பான்லாம் வாழ்க்கை எதுவும் மாறாது. சிவபெருமான்கிட்ட போய் உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சிபில் ஸ்கோர் பார்க்குறாங்க இல்லையா, அப்போ சிபில் ஸ்கோர் என்னவா இருக்குது, இப்போ சிபில் வந்து ஓகே, பையன் நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுருக்காயா, சிபில் நல்லா இருக்கு, ஓகே டன், போ லோன் எலிஜிபிள், போய் நல்லா 2 கோடி தர்றேன், போய் தொழிலை பண்ணி நல்லபடியாக ஆயிரு. நீங்கள் வந்து பேங்க் லோனில் அம்பானிக்கு எவ்வளோ லோன் இருக்குன்னு ChatGPT கேட்டிங்கன்னு வச்சுங்க, தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. இந்தியாவில் இருக்கிற பாதிப்புனா அவருக்கு லோனாக தான் இருக்காமா, நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் நிறைய கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா தான் அடிக்கடி சொல்லுவார், நீ ஒன்றும் கடன் வாங்காத செட்டியெல்லாம் கிடையாது அப்படிம்பாரு. இந்த பழமொழி எங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை அடிக்கடி எங்கள் வீட்டில் புழங்கும், நம்ம ஒன்றும் கடன் வாங்காத செட்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு. செட்டியார் தான் கடன் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே கடன் வாங்கினா எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களே என்னமோ, அந்த பழமொழி அடிக்கடி நான் கேட்டிருக்கேன். அதனால் அவர் அடுத்து வந்து சிபில் செக் பண்ணி உங்களுக்கு ஓகேவா, இப்போ சிபிலே இல்லை, நான் போய் லோன் கேட்குறேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னையோ மாதம் இஎம்ஐயை நீ ஒழுங்காக கட்டலை, நம்ம வந்து மாதம் நம்ம முன்னோர்களுக்கு செய்த தர்ப்பணங்களை ஒழுங்காக செய்யலை, குலதெய்வ வழிபாடை சரியாக செய்யலை, எம்பெருமானை வணங்கலை, ரங்கநாதரை வணங்கலை, கை நீட்டி ஒருத்தனுக்கு ஒரு உணவு கொடுக்கல, ஒரு பிச்சை போடலை, அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, இதெல்லாம் நம்ம சிபில் என்னங்க, சிபில் மைனஸ் ஆகிடுங்க. அப்போ சிபில் இல்லாதவனுக்கு எப்படி பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க? சிவபெருமான் சொல்லுவார், ரிஜெக்டட், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்றவர். நம்ம அங்கே போயிட்டு என்னென்னப்போ, நான் பாருங்கள் போன சிவராத்திரிக்கு விடிய முடிச்சிருந்தேன், 30 கோயில் சாமி கும்பிட்டேன், அபிஷேகம் பார்த்தேன், அலங்காரம் பார்த்தேன், பால் வாங்கி கொடுத்தேங்க, 10 ரூபா பால் வாங்கி கொடுத்தேன், இந்த ஆள் எனக்கு ஒரு எதுவுமே செய்யாமல் விட்டாங்க, இனிமேல் நான் ஜாமியை கும்பிட மாட்டேங்க. அந்த மாதிரி கோவிச்சிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இறைவனுக்கு கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. அதனால் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல், நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு நெய் வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமான பசுமாட்டு நெய் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும், வாங்கி சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். பால் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கோமணத்தில் வாங்கிக்கணும். அன்றைக்கி வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் பால் கறப்பாங்க. நாட்டு மாட்டு பால் வேணுங்கிறவங்க முன்னாடியே காலையில் 12 மணிக்குள்ளே சொல்லிடணும். ஏன்னா பால் நம்மகிட்ட அளவாக தான் இருக்கும். சாயந்தரம் பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து கோயிலில் போய் நின்ன உடனே கேட்குற மாதிரி நம்மகிட்ட சாயந்தரம் வந்து பால் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால் மதியானம் 12 மணிக்குள்ளே நம்ம கோமடத்து நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் பால் வேணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் வேணுமோ அதுக்கு வந்து பால் வந்து லிட்டர் 80 ரூபாய். நீங்கள் வந்து 80 ரூபா வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசி நேரத்தில் தயவு செஞ்சு தொந்தரவு செய்யக்கூடாது, கோயிலுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதான் விஷயம். அதன் பிறகு உங்களுக்கு வேறு ஏதாவது ஊதுபத்தி, கற்பூரம், இல்லை சாம்பிராணி, நாட்டு மாட்டு திருநீர், இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நம்ம ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க, நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். எம்பெருமான்கிட்ட போகும் பொழுது நல்ல ஒரு பொருளோடு போய் சேருங்க. சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னு நம்ம ஊதுவத்திக்கு பேர் வச்சுருக்குறோம். வடபழனி ஆண்டவர் அவருடைய திருநாமத்திலேயே கற்பூரம் கிடைக்கும். தம்புரான் சுவாமிகளுடைய திருநாமத்திலேயே கப் சாம்பிராணி கிடைக்கும். வேணுங்கிறவங்க கூப்பிட்டு வாங்கிக்கோங்க. நல்லபடியாக போய் எம்பெருமான் கருணையில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க. எம்பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும், என் குருநாதரோடு சேர்ந்து அருள் புரியட்டும். நீங்கள் வந்து அன்னைக்கு அருளாசி வாங்க வர்றவங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க.
நாம் சிறப்பாக சந்திப்போம். அதே போல் இந்த மாதம் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை, அவிட்டம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை. இது புராணத்தில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பராசர மகரிஷி எழுதிய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் மாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசையில் திதி தர்ப்பணம் செய்தால் 10,000 வருடங்கள் பிதர்களுக்கு திதி கொடுத்த பலன் கிடைத்து பிதிரு தேவதைகள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நன்மை செய்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க திருவனந்தபுரத்துக்கு வாங்க, நம்ம திருவனந்தபுரத்துக்கு சிறப்பாக சந்திப்போம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு திருவனந்தபுரம் நம்பர் கொடுக்குறோம். இது அவிட்டத்தில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசை. ஸோ இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி நம்ம அமாவாசை கடைபிடிக்கிறோம். சிறப்பாக நாம் ஒன்றாக சந்திப்போம். நம் முன்னோர்களும் இறைவனும் நமக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும். எக்காரணம் கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அன்றைக்கி நான்வெஜ் எடுக்காதீங்க. நீங்கள் இந்த ஒரு நாள் நான்வெஜ்ஜுக்கு லீவ் விட்டுருங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த நாளை நான்வெஜ் சாப்பிட்டு பாவத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அதே போல் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களும் நீங்கள் நான்வெஜ் தவிர்த்துறது ரொம்ப நல்ல விஷயம். எக்காரணத்தை கொண்டும் இதை கையில் தொடாதீர்கள். மீண்டும் மீண்டும் பிரச்சனைக்குள்ளேயே செய்வீர்கள். காலையில் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டை கழுவி விட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இறைவன் உங்களுக்கு நன்மையே செய்யட்டும். அதற்கு என்னால் முடிந்த வழியை நான் காட்டியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.